இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நம்மிடத்தில் தக்வாவை வளர்த்து கொள்வது எப்படி என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நினைவுபடுத்தலாம் என்று எண்ணுகின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதம் வருவதற்கு முன்னிருந்தே தக்வா என்ற சொல் அதிகமாக நம்மத்தியிலே பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டுவிடும். தக்வா என்ற சொல்லை தெரியாதவர்கள் நம்முடைய சமுதாயத்திலே யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு பரிச்சயமான ஒரு சொல்லாக இது இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமான ஒன்றுதான் தக்வாவாகும். இந்த தக்வா தான் ஒரு மனிதனுடைய வெற்றியின் அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் பல இடங்களில் இதை வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு தக்வா உள்ளவர்களுக்குத்தான் இருக்கிறது. வல் ஆகிபத்து லித் தக்வா, இறுதி முடிவு தக்வாவுக்குத்தான் இருக்கிறது. இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக தக்வா உள்ளவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது. உன்னுடைய ரப்பிடத்தில் மறுமையிலே தக்வா உள்ளவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது என்றெல்லாம் அல் குர்ஆன் இந்த தக்வாவினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்திற்கு இந்த தக்வாவை வலியுறுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதை சூரத்து ஷுஆரா என்ற அத்தியாயத்தின் ஆரம்ப பகுதியை நீங்கள் படித்து பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இன்னமொரு இடத்திலே சொல்கிறான், வலகத் வஸ்ஸைனா அல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கும், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் செய்த வசியத் என்னவென்றால் இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தக்வா நம்முடைய மறுமை வெற்றியின் அடிப்படையாக இருக்கிற காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உபதேசங்களை ஆரம்பிக்கும் போது, குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளிலே ஹுதுபாவை ஆரம்பிக்கும் போது ஹுதுபத்துல் ஹாஜா என்ற ஒன்றை ஓதுவார்கள். அதிகமான தாயிகள் தங்களுடைய உரையின் ஆரம்பத்தில் அதை குறிப்பிடுவதை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு என்று வரக்கூடிய அந்த ஹுதுபத்துல் ஹாஜா. இந்த ஹுதுபத்துல் ஹாஜாவை 3 குர்ஆன் வசனங்களை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ்
ولا تموتن إلا وأنتم مسلمون. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டிய சரியான முறையில் நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள். ولا تموتن إلا وأنتم مسلمون, நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். இரண்டாவது வசனம், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, மனிதர்களே, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த உங்களுடைய இரட்சகனை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள். மூன்றாவது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுங்கள், தெளிவாக பேசுங்கள் என்ற இந்த மூன்று வசனங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதாமல் தன்னுடைய ஹுத்பாக்களை ஆரம்பம் செய்ய மாட்டார்கள். அதனால்தான் உலமாக்கள் ஹுத்பாவினுடைய ஒரு நிபந்தனையாக வெள்ளிக்கிழமை நிகழ்த்தப்படக்கூடிய ஹுத்பாவினுடைய ஒரு நிபந்தனையாக தக்வாவை வலியுறுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மிக முக்கியமான சந்தர்ப்பங்களில் சஹாபாக்கள் வசியத் செய்யுமாறு வேண்டுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய வசியத் தக்வாவை கொண்டுதான் இருந்தது. இர்பாது இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழர் அறிவிக்கிறார், வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதா, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். வஜிலத் மின்ஹல் குலூப், அந்த உபதேசத்தை கேட்டு எங்களுடைய உள்ளமெல்லாம் பயந்து போயிருந்தது. வதரஃபத் மின்ஹல் உயூன், எங்களுடைய கண்களெல்லாம் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ஒருவர் எழுந்து கேட்கிறார், கஅன்னஹா மௌஇதத்து முவத்திஇன் ஃபஅவ்ஸினா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் செய்கிற இந்த உபதேசத்தை பார்த்தால் விடை பெறுகிற ஒருவருடைய உபதேசம் போன்றிருக்கிறது. எனவே எங்களுக்கு நீங்கள் வசியத்து செய்யுங்கள் என்று கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹ், உங்களுக்கு நான் அல்லாஹுவை தக்வா செய்யுமாறு வசியத் செய்கிறேன் என்று சொன்னார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்களில் அவர்களிடம் வசியத் செய்யுமாறு வேண்டப்பட்ட நேரங்களிலெல்லாம் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வசியத் செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இவற்றிலிருந்து தக்வா என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை சிறந்த முறையில் அமைவதற்கும் நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் தக்வா அவசியம் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹுவை தக்வா செய்து வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியேறுவதற்குரிய வழியை ஏற்படுத்துகிறான். யார் அல்லாஹுவை தக்வா செய்து வாழ்கிறாரோ அவர் பிரச்சனைகளிலிருந்து வெளியிறங்கக்கூடிய வழிகளை அல்லாஹ் அவருக்கு ஆக்குகிறான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், மேலும் அவர் புரியாத வழிகளில் அவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். இப்போ நெருக்கடிகளில், சிக்கல்கள், பிரச்சனைகளிலிருந்து ஒருவர் வெளியேற வேண்டுமாக இருந்தால் அவருக்கு தக்வா அவசியம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று தக்வாவோடு இருக்கிறவர்களுக்கு ரிஸ்க் என்பது அவர்கள் அறியாத விதமாக அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ரிஸ்க் என்று சொல்லும்போது வெறுமனே பொருளாதாரம் மாத்திரமல்ல, கல்வியும் ரிஸ்க் தான், குழந்தை பாக்கியமும் ரிஸ்க் தான், நிம்மதியும் ரிஸ்க் தான். இப்படி எல்லா விதமான ரிஸ்க்குகளும்
தக்குவா உள்ளவர்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று இன்னமொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. யார் அல்லாஹ்வை தக்வா செய்து வாழ்கிறாரோ அவருடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இலகுபடுத்துவான். யார் தக்வா உள்ளவர்களாக அல்லாஹ்வை தக்வா செய்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இலகுபடுத்தி வைக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயங்களும் இலகுவாக வேண்டும் என்றால் தக்வா அவசியம் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு சொல்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா தக்வா உள்ளவர்களோடு இருப்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள். வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உள்ள மனிதர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கல்வியை பற்றி தனியாக சொல்லும் போது வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுகுமுல்லாஹ், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான், அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை தருவான் என்று அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான். அதே போன்று இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிக பெரும் பாக்கியம் அல்லாஹ்வுடைய மஹப்பத் அவனுக்கு கிடைப்பது. ஒரு மனிதன், இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வை நேசிப்பது கடமையாகும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை கட்டாயமாக நேசிக்க வேண்டும். ஆனால் நாம் நேசிக்கிறோமா இல்லையா என்பதை விட அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைப்பதுதான் மிக மேலானது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உள்ள மக்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் தக்வா உள்ளவர்களுக்கு கிடைக்கிறது.